ஹாய்களை கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிக் பாஸில் இன்னைக்குள்ள எபிசோடில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது கமருதீன் பார்வதி 2 பேருக்கு தான் ஒரு சின்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்னச்சுன்னா அவங்க மைக்கெல்லாம் இது பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்ம கமருதீன் அவர் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வெளியேற்றப்படுகிறார். அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம கமருதீன் அவர்கள் தான் வெளியேற்றப்படுவாரோ அப்படிலாம் நமக்கு தெரியுது. ஆனால் அது ஷுவராக தெரியல, பிகாஸ் யாருனாலும் வெளியேற்றப்படலாம். ஆனால் கமருதீன் தான் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொன்னாலுமே, ஆனால் பார்வதி அவர்களை ஒரு இது பண்ணுற பார்வதி அவர்களை ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்க வெளியே போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம கமருதீன் அவர்கள் வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது ஒரு இதாக கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இந்த வாரத்தில் யாரோ ஒரு சிலர் தான் கண்டிப்பாக வெளியே போவாங்க. அதில் கமருதீன் தான் கண்டிப்பாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உள்ள ஃபேமிலிஸ் எல்லோரும் தெரிஞ்சாலும் நம்ம பார்வதி அவர்களுக்கு ஒரு பயங்கரமான அப்சைட்டு. ஸோ அதெல்லாமே ஒரு எப்படின்னா இவங்க வெளியே போவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக வெளியே போக மாட்டாங்க. ஆனால் யாராவது அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க நம்ம தான் இந்த வாரத்தில் வெளியே போக போகிறோன்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்ம அரோரா அவர்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமில், அதாவது இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் உள்ளதுன்னா அரோரா அவர்கள் என்னதுன்னா கிச்சன் ஒர்க்கில் அதிகமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிச்சன்லாம் பண்ணுறதே கிடையாது. அவங்களுடைய ஒரு கண்டென்ட் என்னது வர்றாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்க. ஆனால் கிச்சன் ஒர்க்கில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணல. அது எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு குறையாக தான் இருக்குது. ஏன்னா கனி அவர்கள் தான் நல்ல ஒரு கிச்சன் ஒர்க்கில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டாஸ்க்லேயும் நல்லபடி தான் பண்ணுறாங்க. ஆனால் அரோரா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு கிச்சனில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் என்னதுன்னா, நம்ம கமருதீன் அவர்கள், விக்ரம், சபரீசன் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறா அதுவே ஒரு பெரிய சண்டையாக க்ரியேட் ஆகிட்டு, ஸோ கமருதீன் அவர்கள் பேர் தான் பயங்கரமாக ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அவங்க தான் வெளியே போக போகிறாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆனால் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை, போன வாரத்தில் யாரும் வெளியே போகலை. ஸோ அது இந்த வாரத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைச்சாலும் அது நடக்காது. கண்டிப்பாக வெளியே போக போகிறாங்க. ஸோ ஹையஸ்ட் லிஸ்ட்டில் யார் இருக்கா, யார் லீஸ்ட்டில் இருக்கா, ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக இன்னைக்கு அல்லது வர வெள்ளி சனிக்கிழமை கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பிக் பாஸை விட்டு யார் வெளியே போக போகிறா, புதுசாக அதாவது வேர்ல்ட் கார்டு என்ட்ரி இந்த வாரம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் புதுசாக வர போகிறா, யாரெல்லாம் பழசாக இப்போ பிக் பாஸ்லேயே இருந்து இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயமாக க்ரியேட் ஆயிரும். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, நம்ம பார்வதி அவர்கள் தான் பிக் பாஸ் விட்டு வெளியே போக போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் பட் அவங்களும் என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம வெளியே போக போகிறாங்க அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் மக்களே வெளியெல்லாம் போக போகிற சான்ஸே இல்லை. இவ்வளோ தான். ஏன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் அதை இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ஹைகிறது யார் அப்படின்னா நம்ம பார்வதி அவர்கள் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ அடுத்தது என்ன வருது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நான் யார் பிக் பாஸ் விட்டு வெளியே போக போகிறேன்னு சொல்லி நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் சொல்கிறேன்.